மறுபிறவியில் நாயாக பிறப்பது ஏன், எதனால்? பாவம் செஞ்சவங்க தான் அடுத்த பிறவியில் நாயாக பிறப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ராமாயண கிளைக்கதை. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராமர் தன்னோட அரசவையில் இருந்தார். அப்போது வெளியில் ஒரு நாய் சத்தமாக குரைத்து கொண்டே இருந்தது. எதனால் அந்த நாய் குரைத்து கொண்டே இருக்குன்னு போய் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு காவலனை அனுப்புனார் ராமர். அந்த காவலன் அந்த நாயை துரத்தி விட்டுட்டு, அது சும்மா தான் இருந்து குறைச்சிக்கிட்டு இருக்குது, அதை ரொம்ப தூரமாக துரத்தி விட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் அந்த நாய் வேகமாக சத்தமாக குறைச்சிக்கிட்டே இருக்குது. திரும்பியும் போய் அதே காவலன் அந்த நாயை துரத்தி விட்டுட்டு வரான். இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இதை கவனித்த ராமர் லட்சுமணரிடம், அந்த நாய் ஏன் இப்படி தொடர்ந்து குலைச்சிக்கிட்டே இருக்குன்னு தெரியல, நீ போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. லட்சுமணனும் அந்த நாய்கிட்ட போய், நீ ஏன் குலைச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், உன்னோட கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த நாயும் பேச தொடங்கியது. ராமபிரானை வர சொல்லுங்கள், எனக்கு நீதி வேண்டும் என கேட்டது அந்த நாய். இதை கேட்டு ஆச்சரியமடைந்த லட்சுமணன் நாய் சொன்னதை அப்படியே போய் ராமர்கிட்ட சொன்னார். உடனே ராமரும் வெளியே வந்துட்டாரு. என்னோட ராஜ்யத்தில் காரணம் இல்லாமல் யாருமே துன்பப்படக்கூடாது, அதனால நீ எந்தவித தயக்கமும் இல்லாமல் உன்னோட துயரத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார். அந்த நாய் பணிவுடன் ராமபிரானை வணங்கி பேச தொடங்கியது. சன்னியாசி ஒருவர் கல்லால் அடித்து என் காலை உடைத்து விட்டார், அதை சொல்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், எனக்கு நீதி வேணும் அப்படின்னு வேதனையுடன் சொன்னது நாய். ராமர் கனிவான குரலில், வருந்தாதே, நான் இப்போமே அந்த சன்னியாசியை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சன்னியாசியை அழைத்து வர உத்தரவிட்டார். கொஞ்ச நேரத்தில் அந்த சன்னியாசி அங்கே வந்து ராமபிரானை வணங்கி நின்றார். ராமர் சன்னியாசியிடம், நீங்கள் எதற்காக இந்த நாயை கல்லால் அடித்தீர்கள் என விசாரணை செய்தார். அதற்கு சன்னியாசி, நான் பிச்சை வாங்கிட்டு வரும்போது இந்த நாய் நான் பிச்சையாக வாங்கிய சாப்பாட்டை தொட முயற்சி செய்தது. நான் அப்போ ரொம்ப பசியோடு இருந்ததுனால இந்த நாய் மீது எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, அதனால தான் கல்லை தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். ராமர் புன்னகை மாறாத முகத்துடன் அவரை நோக்கி, இந்த நாய் 5 அறிவு படைத்த ஒரு பிராணி, இதனால் தனக்கு தேவையான உணவை சமைக்கவோ உருவாக்கி கொள்ளவோ தெரியாது, பார்க்கும் உணவை சாப்பிடவே தோன்றும். இது 5 அறிவு படைத்த பிராணிகளுக்கே உண்டான விதி. நீங்கள் எப்படி பசியோடு இருந்தீங்களோ அதுபோல தான் இந்த நாய்க்கும் பசி, அதனால தான் அது உங்கள் சாப்பாடை சாப்பிட முயற்சி பண்ணியிருக்கு. இதில் தவறு ஒன்றும் இல்லை, இந்த நாயோட விதிப்படி இது தவறு இல்லை. பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது 6 அறிவு படைத்த மனிதனுக்கு உண்டான தர்மம். நீங்கள் அந்த தர்மத்தை மீறியதும் இல்லாமல் நாயை கல்லால் அடித்து காயப்படுத்தி பெரிய தவறு செய்துட்டீங்க. உங்களோட செயல் கண்டிப்பாக குற்றமே, அதனால் அதற்கு உரிய தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொன்னார் ராமர். நாயோட பக்கம் திரும்பிய ராமர், இந்த சன்னியாசி உனக்கு கெடுதல் செய்திருப்பதால் இவரை தண்டிக்கிற பொறுப்பை நான் உன்கிட்டே ஒப்படைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் அதை நிறைவேற்றுறேன். அதற்கு அந்த நாய், இவரை ஒரு சிவாலயத்தில் அதிகார வேலையில் அமர்த்துங்கள், இதுவே நான் அவருக்கு அளிக்கும் தண்டனை என்றது. ராமர் அதற்கு சம்மதித்து அதற்கான ஆணையையும் பிறப்பித்தார். தனக்கு ரொம்ப பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில் சன்னியாசியும் அங்கிருந்து திருப்தியுடன் போனார். நாயும் மனநிறைவுடன் சென்று விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் வியப்புடன் நின்றார்கள். அன்னத்துக்கு அலையும் இந்த சன்னியாசிக்கு இது அதிர்ஷ்டமே அன்றி தண்டனை அல்ல. இதனால் அவர் மேலும் சுகமடைய போகிறார்
இது எப்படி தண்டனையாகும் என்று மக்கள் ராமபிரானிடம் கேட்டார்கள். அனைத்தும் அறிந்த ராமர், நாயிடமே இதனை கேட்டு தெரிந்து கொள்வோம் என அந்த நாயை அழைத்து வருமாறு தன் காவலரிடம் கூறினார். நாயும் வந்தது. இப்போது நாயிடம் அதே கேள்வியை மக்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த நாய், சிவாலயத்தில் அதிகாரி வேலை என்று அந்த சந்நியாசிக்கு நான் அளித்தது முள்ளின் மேல் நிற்கின்ற ஒரு பணி. சிவாலயம், மடம், கிராமம் போன்றவற்றில் தவறு செய்யும் அதிகாரிகள், பசு, அந்தணர், அனாதை ஆகியோரின் செல்வத்தை அபகரிப்பவர்கள், அரசனின் வீட்டில் இருந்து கொண்டு அங்கு வரும் யாசகர்களை தடுப்பவர்கள், அந்தணர்களின் உணவுப் பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் மறு ஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாக பிறப்பார்கள். போன பிறவில நான் தவறு இழைத்த ஒரு மடாதிபதியாக இருந்ததால் தான் இப்போது நாயாக பிறவி எடுத்துள்ளேன். எனவேதான் சந்நியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு நான் சொன்னேன். இந்த ஜென்மத்தில் எனது பசிக்கு உணவு தராமல் தவறு செய்த சந்நியாசி சிவாலய பணியில் இருந்து நல்ல விதமாக பணி செய்தால் என்னை அடித்த பாவம் தீர்ந்து நன்மை அடைவார். இல்லை, ஆசையின் காரணமாக ஏதேனும் தவறு செய்தால் மீண்டும் பாவம் செய்து நாயாக பிறப்பார் என்று சொல்லி அங்கிருந்து போய்விட்டது அந்த நாய். அங்கு கூடியிருந்த அனைவரது சந்தேகமும் தீர்ந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.